சாய்ராம் ஹே சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டால்தான் இந்த பதிவை உன்னால் முழுவதுமாய் கேட்க முடியும். சாய் அப்பாவின் ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும் பார்க்க முடியும், இந்த பதிவை கேட்க முடியும். பிள்ளையே, நீ எதிர்பார்த்திருப்பாய், என்றாவது இந்த பிரச்சனை தீர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்திடுவேனா, எனக்கு அதிர்ஷ்டம் வருமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். அந்த அதிர்ஷ்டம்தான் இன்று உன்னை தேடி வந்துவிட்டது. இனி பார் பிள்ளையே, எப்படி உன் பிரச்சனைகள் கஷ்டங்கள் தீருவதை நீயே காணப்போகிறாய். ஆச்சரியப்படுவாய். உன் சாயப்பா நிகழ்த்தும் அதிசயத்தை இனிதான் பார்க்க போகிறாய். உன் சாயப்பாவின் சக்தியை நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய். பிள்ளையே, என்னை நம்பியிரு. விரைவில் உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்துவேன். நல்லதை நினைத்து கொண்டிருந்தால் எல்லாமே நல்லபடியாக நடத்தி தருவேன். உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை கண்டு நீ கவலைப்படாதே. பிள்ளையே, உன் எதிரி கூட உன் சாயப்பாவை மீறி உன்னை எதுவும் செய்ய முடியாது. இதையெல்லாம் நினைத்து கவலைப்பட வேண்டாம். நீ எதை நினைத்து கொண்டு உன் மனதை போட்டு குழம்பிக் கொள்ளாதே. நீ முதலில் அமைதியாக இருக்க முயற்சி செய். நான் இருக்கிறேன். விரைவில் உன் பிரச்சனைகள் தீரும். எப்போதும் நல்லதை நினைத்து கொண்டு நல்லதை பேசிக்கொண்டும் இரு. பிரச்சனைகள் இருந்தாலும் இது எல்லாம் கூடிய விரைவில் சரியாகிவிடும் என்று உன் மனதில் நினைக்க வேண்டும். இதுபோல் நினைக்கும்போது உன் கஷ்டங்கள் எல்லாம் மிக விரைவில் எல்லாமே சரியாகிவிடும். பிள்ளையே, நீ நினைக்கலாம், வருடங்கள் சென்று கொண்டே இருக்கிறது, எப்போது தான் இந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரும் என்று என்னிடம் சொன்னாயே. பிள்ளையே, உன்னுடைய முயற்சி என்றும் இருக்க வேண்டும். உன் முயற்சி, உன் உழைப்பு, உன் நம்பிக்கை, இது எல்லாம் இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையை நீ நினைத்தது போல மாறும். பிள்ளையே, இத்தனை நாட்களாக என் மீது வைத்திருந்த நம்பிக்கையின் பலன்தான் இன்று உன்னை தேடி உன் சாயப்பா வந்திருக்கிறேன். உனக்கானதை நல்லதை நடத்தி கொடுக்க. உனக்கு மரியாதை தராத இடத்தில் நீ யாருக்கும் உன்னை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மரியாதை தராதவர்களிடம் நீ விட்டு விலகி இருந்திடு. மனசாட்சியுடன் நடந்து கொள்ளும் பிள்ளை நீ. எனக்கு மட்டும்தான் தெரியும் உன் நல்ல குணத்தை பற்றி. நீ யாருக்காகவும் உன்னை பற்றி நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ சொன்னாலும் அதை காதில் வாங்கிக் கொள்ள மாட்டார்கள். நீ அத்தனையும் அமைதியாக கடந்து செல். உன் பொறுமை, உன் அமைதியை பார்த்து அவர்கள் வாய் மூடிக்கொள்வார்கள். நீ எப்போதும் உன் பிரச்சனைகளை நினைத்து கொண்டு சிந்தித்து கொண்டிருப்பதால் உன் மனக்கவலைகள் தான் இன்னும் அதிகமாக இருக்கிறது. நல்லதை நினைத்துப்பார். உன்னை போல் கஷ்டப்படுபவர்களும் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை சமாளித்தே ஆக வேண்டும், வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று இதை மட்டும்தான் சிந்தித்து கொண்டிருப்பார்கள். பிள்ளையே, நீ நல்ல பிள்ளையாக இருந்ததால் தான் உன்னை தேடி உன் சாயப்பா வந்து விட்டேன். உன் பிரச்சனைகளை தீர்க்கவே நான் இருக்கிறேன். தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இதையே நினைத்து கொண்டு கவலைப்படாமல் இந்த கஷ்டங்கள் எல்லாம் சரியாகிவிடும் என்று நீ நினைத்தால் அதே போல் நான் அத்தனையும் சரி செய்து விடுவேன். உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வருவேன். எது நினைக்கிறாயோ அதுதான் நடக்கும். பிள்ளையே, என்றும் நல்லதை நினைத்துப்பார். பேசும் வார்த்தைகள், கோபத்தில் கூட எதிர்மறையான வார்த்தைகளை பேசிவிடக் கூடாது. என்றும் நல்ல வார்த்தைகள் மனதில் நினைக்கும் போது நல்லதாகத்தான்
நடக்கும். நல்லதை நினைக்க வேண்டும். மற்றவர்கள் உன் பிரச்சனையை, உன் கஷ்டங்களை பற்றி கேட்டாலும் நீ உன் குறைகளை சொல்லி அழுவக்கூடாது. பிள்ளையே, இதுபோல் சொல், இப்ப எல்லாம் சரியாகி கொண்டிருக்கிறது, நான் சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன் என்று இதுபோல் சொல் பிள்ளையே. நீ சொல்லும் வார்த்தையை உன் சாயப்பா அதே போல நடக்கும்படி உன் வாழ்க்கையில் செய்வேன். உனக்கு இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை நினைத்து கொண்டிருப்பதால் தானே உன் மனக்கவலைகள் அதிகமாக இருக்கிறது. முதலில் தேவையில்லாத எண்ணங்களை நினைத்து கொண்டிருக்காதே. நான் சொன்னது போல நல்லதை மட்டும் நினைத்து பார். பிறகு பார் பிள்ளையே, எப்படி உன் வாழ்க்கையிலிருந்து பிரச்சனைகள், கஷ்டங்கள், மனக்கவலைகள் காணாமல் சென்றுவிடும். பிறகு நீ நினைத்தது போல நீ விரும்பிய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நீ வாழ்வாய். இது எல்லாம் கண்டிப்பாக நடக்கும் பிள்ளையே. இது சாயப்பாவிட வாக்கு. இது பொய்யாகாது. இனி எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் என்று அத்தனையும் கடந்து வா. உன் நல்ல மனதிற்கு, நல்ல எண்ணங்களுக்கு எல்லாம் இனி நல்லதாகத்தான் நடக்கும் பிள்ளையே. உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?